ரெடியா? ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பு போராட்டம், அதே போல் டெல்லியில் போராடக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் டெல்லியில் இருக்கிற மோடி அரசாங்கத்தினுடைய காவல்துறையால் கடுமையாக தொடர்ந்து தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று இரவு கூட டெல்லியில் லத்தி சார்ஜ் நடந்திருக்கு. இன்னைக்கு அந்த மோடி அரசாங்கம் என்ன, டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கூட போராடுபவர்களை கைது செய்யலாம், அதுக்கு டெல்லி மாநகர காவல்துறைக்கு அனுமதி அளிக்கிறோம், சிறப்பு அதிகாரம் அளிக்கிறோம்ன்றத சொல்லியிருக்கிறாங்க. டெல்லியில் இருக்கிற அனைத்து கடைகளையும் மூட சொல்லி அரசாங்கம் இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்கு. 6:30க்கு மேலே எந்த கடைகளும் இருக்கக்கூடாது என்கிற உத்தரவை போட்டிருக்கு. மிக கடுமையான அடக்குமுறையை டெல்லி மாநகர காவல்துறையும் அதே போல் ஒன்றிய அரசாங்கமும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் ரொம்ப நியாயமான முறையில், இளைஞர்கள் ரொம்ப அறவழியில் டெல்லியில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். தொடர்ந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் இயக்கங்களும், அனைத்து மாணவர் அமைப்புகளும், இளைஞர் அமைப்புகளும் அவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்கும்போது கூட ஒன்றிய அரசாங்கம் அங்கே இன்டர்நெட்டை கட் பண்ணுறது, அதே போல் போராடுகிறவருடைய கோரிக்கையை கடந்த 20ஆம் தேதி கேட்டாங்க, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணுன்றது, அதே போல் நீட்டால் இறந்து போன குழந்தைகளுடைய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பது, டெல்லியில் அவர்கள் மீது பதியப்பட்டிருக்கிற வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்கிற விஷயங்களை எல்லாம் அவர்கள் கோரிக்கைகளாக முன்வைத்திருக்கிறாங்க. அந்த கோரிக்கையில் ஒன்றை கூட இதுவரை டெல்லியில் இருக்கிற மோடி அரசாங்கம் பரிசீலனை கூட செய்யலை. இதுவரை நாடாளுமன்றத்தில் விவாதம் கூட நடத்தலை. அதனால தான் இன்னைக்கு அந்த காவல்துறையினுடைய தாக்குதலை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க டெல்லியில் போராடுகிற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆதரவாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் தமிழ்நாடு முழுக்க கடந்த 3 நாட்களாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லா ஊடக நண்பர்களும் அதை அங்கே வந்திருக்கீங்க, போராட்டத்தை பார்த்தீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை எப்படி நடந்து கொண்டது என்பது உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள், அதே போல் முக்கியமான நபர்கள் எல்லாரும் காவல்துறை அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்துகிறாங்க, காவல்துறை அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தினா கைது செய்ய தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் பேசினார். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் திரும்பி இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வர்றதுக்கு முன்பு கூட டிஒய்எஃப்ஐ சார்பாக, எஸ்எஃப்ஐ சார்பாக ஒரு அனுமதி கடிதத்தை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். ஒரு அறவழியில் காத்திருக்கிற போராட்டத்தை, டெல்லியில் போராடுகிற மாணவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை காத்திருக்கிற ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி கடிதத்தை சென்னை மாநகர காவல் ஆணையர்கிட்ட அலுவலகத்தில் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இதுவரை காவல்துறை அலுவலகத்திலிருந்து நம்மளுக்கு எந்த தகவலும் இல்லை. நாங்கள் அனுமதி வாங்கி நியாயமான முறையில் அறவழியில் போராட வேண்டும் என்று தான் வாலிபர் சங்கத்தினுடைய நிலைப்பாடு, எஸ்எஃப்ஐனுடைய நிலைப்பாடு. எங்களுடைய நிலைப்பாடு தெருக்கல்ல நின்று போலீஸோட தகராறு பண்ணணுன்றதோ, இல்லை போலீஸுக்கும் நம்மளுக்கு ஒரு தள்ளுமுடு நடக்கணும் என்பதோ வாலிபர் சங்கம் எஸ்எஃப்ஐனுடைய நிலைப்பாடு அல்ல. நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு அமைதியான முறையில் போராட்டத்தை நடத்தணும்னு நினைக்கிறோம். சென்னை மாநகர காவல்துறைக்கு மீண்டும் நாங்கள் வேண்டுகோள் விடுப்பது என்னவென்று சொன்னால், இன்று இரவிலிருந்து நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க தொடருவதாக அறிவித்திருக்கிறோம். அந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்திலும் காவல்துறை ஒரு நியாயமான இடத்தை ஒதுக்கி கொடுக்கணும். எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் டெல்லியில் எப்படி ஜந்தர் மந்தரில் இளைஞர்களும் மாணவர்களும் ஒன்று திரண்டு போராடுறாங்களோ, அதை போல இடங்களை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறை ஒதுக்கி கொடுக்கணும். இது ஏதோ காவல்துறைக்கு போராடுறதுக்கு அனுமதி என்று சொன்னாலே காவல்துறை தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் பிறந்த எல்லாருக்கும் போராடுவதற்கான உரிமையை கொடுத்திருக்கிறது. தெளிவாக பல உயர்நீதிமன்ற வழக்குகளில் காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறது என்னன்னா, போராடுவதற்கு அனுமதி கொடுப்பது என்பது காவல்துறை வேலை இல்லை. போராடுவதற்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா, முடியாதா? இப்போ ராஜரத்ன ஸ்டேடியத்தில் நாங்கள் அனுமதி கேட்குறோம், அது தொடர்ந்து போராட்டம் நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட்ட இடம் தான். சிவானந்த சாலையில் அனுமதி கேட்குறோம், அது போராட்டம் நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட்ட இடம் தான். காவல்துறை இந்த இடங்களில் அனுமதி வழங்க முடியுமா இல்லையா, போலீஸால் அனுமதியை பாதுகாப்பு கொடுக்க முடியுமா இல்லையா என்பதைத்தான் போலீஸ் சொல்லணுமே தெரிய, போராடுவதற்கே அனுமதி இல்லை என்று சொல்வதற்கு காவல்துறைக்கு உரிமை கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் அதுதான் சொல்லுது. எனவே நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் வழி அறவழியில் என்று போராடுவதற்கு எல்லா விதமான உரிமையும் இந்தியாவில் இருக்கிற எல்லோருக்கும் இருக்கு. அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி கேட்குறோம். ஆனால் இன்னைக்கு கடந்த 3 நாட்களாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையில் 3 நாட்களாக போராட்டம் நடந்திருக்கு. 3 நாட்களாக போராட்டம் நடத்தின எல்லார் பேரும் வழக்கு. கோயம்புத்தூரில், திருப்பூரில், மதுரையில், மயிலாடுதுறையில், இப்படி திருச்சியிலன்னு சொல்லி எல்லா மாவட்டங்களில் போராட்டம் நடத்தினாலும் போராட்டம் நடத்துகிறவங்க மாணவர்களா என்று கூட பார்ப்பது கிடையாது, வழக்கு போடுறது. போராட்டம் நடத்துகிற இடத்துக்கு வர்ற மாணவர்களை கையை கடித்து கைது செய்கிற ஏற்பாடை காவல்துறை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப மோசமாக போராட்டத்தில் கலந்து கொள்கிற பெண்களை, மாணவிகளை
நடத்துகிற ஏற்பாடு தமிழ்நாட்டினுடைய காவல்துறையில் இருக்கு. புதுசாக இப்போ என்ன ஒரு நடைமுறை உருவாயிருக்குன்னா, தமிழ்நாடு காவல்துறை பேஜை எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேஜே இல்லாமல் யார் என்னன்னே தெரியாமல் கைது செய்யறதுக்கு வர்றாங்க. அது சென்னையில் மட்டும் இல்லை, இன்னைக்கு நடந்த மதுரையில் நடந்திருக்கிற ரயில் மறியல் போராட்டத்திலையும் ஒரு காவலர்கிட்ட கூட பேஜ் கிடையாது. கோயம்புத்தூர்ல நடந்த போராட்டத்தில் யார்கிட்டையும் பேஜ் கிடையாது. இப்படி தமிழ்நாட்டினுடைய காவல்துறையில் பேட்ச் இல்லாமல் மாணவர்களை கைது செய்கிற நடைமுறை என்பது வந்திருக்கு. இது ஜனநாயகத்திற்கு நல்லது கிடையாது. எனவே தான் நாங்கள் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் என்ன சொல்கிறோம் என்றால், இன்று இரவு முதல் நாங்கள் அமைதி வழியில் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஏற்கனவே அமைதி வழியில் போராடுவதற்கு தான் தயாராக இருந்தோம். ஆனால் காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கலை, தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் ஒத்துழைப்பு அளிக்கலை. நாங்கள் மீண்டும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதனுடைய நோக்கம், இன்று இரவு முதல் நாங்கள் எல்லா மாவட்டங்களையும் அனுமதி கொடுத்துருக்கிறோம். அந்த அனுமதியை முறையாக பரிசீலித்து உரிய இடங்களை ஒதுக்கணும். இத்தனை மணிக்குள்ள தான் போராடணும், இவ்வளவு நேரம் தான் போராடணும், இவ்வளவு பேர் தான் வரணும், இப்படி என்ற விதிகள்லாம் விதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது எப்படி போராட்டமாக இருக்குன்றது தெரியல. அதனால குறிப்பிட்ட நிபந்தனைகளோடு காவல்துறை எங்களுடைய போராட்டத்திற்கு அனுமதி அளித்து இடமளித்து இந்த போராட்டத்தை அமைதியான முறையில் நடத்துவதற்கு காவல்துறை ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக தேசம் முழுமைக்கும் நடக்க போகிற போராட்டங்கள் குறித்து இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் தோழர் சம்சீர் பேசுவார். பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மத்திய கமிட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். டெல்லி ஜந்தர் மந்தருடைய போராட்டத்தில் ஒரு பகுதியாக இந்திய மாணவர் சங்கமும் இருக்குது. அந்த கோஆர்டினேஷன் கமிட்டியிலையும் எஸ்எஃப்ஐனுடைய தோழர்கள் இருக்காங்க. அங்கே போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்காங்க. இன்றைக்கி டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநர் போராடக்கூடிய மாணவர்களை தேச பாதுகாப்பு வழக்கின் கீழ் ஏன் கைது செய்யக்கூடாது என்று அவர் கால் கொடுத்துருக்கார். அதை ஒட்டி இந்தியா முழுவதும் போராடக்கூடிய மாணவர்களை பாதுகாப்பதற்காக அந்த போராட்ட குழுவோடு பேசி சில முடிவுகளை எடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் நாளை இந்தியா முழுவதும் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணிக்க வேண்டும். 24 காலேஜஸில் ஸ்ட்ரைக் நடத்தணும். இரவு 24 நைட்டு விழித்திருப்போம், தேசத்தை விழித்திரச் செய்வோம் என்கின்ற தலைப்பில் இரவு முழுவதும் காத்திருக்க வேண்டும் போராடுபவர்களுக்காக என்பதை எஸ்எஃப்ஐனுடைய சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இன்று இரவிலிருந்தே ஏற்கனவே எனக்கு முன்னால் பேசிய வாலிபர் சங்கத்துடைய மாநில செயலாளர் சொன்னதைப் போல இந்த நிலைமைகள் நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டு வருது. போராட்டத்தை ஒடுக்குவதற்காக நரேந்திர மோடியினுடைய அரசு டெல்லியில் ஜந்தர் மந்திற்கு யாரும் வரக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு மட்டும் 16 மெட்ரோ ஸ்டேஷன்ஸை பிளாக் பண்ணியிருக்காங்க. பொதுமக்கள் கூட பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு 16 டெல்லி ஜந்தர் மந்திரை சுற்றி இருக்கக்கூடிய மெட்ரோ நிலையங்கள் மூடப்பட்டிருக்கு. அப்போ அங்கே அறவழியில் போராடக்கூடிய மாணவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை மோடி அரசு உருவாக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியா முழுவதும் இந்த போராட்டத்தை கொண்டு போக வேண்டிய அவசியம் என்பது இருக்குது என்பதை இந்திய மாணவர் சங்கத்துடைய மத்திய கமிட்டி கருதுகிறது. இந்த போராட்டம் இந்தியா முழுமைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. பெங்காலில், பம்பாயில், அதாவது மும்பையில், கொல்கத்தாவில், பல்வேறு மாநிலங்களில் இந்த போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது, பெங்களூர் உட்பட. அப்போ இந்த போராட்டம் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கும் போது எஸ்எஃப்ஐனுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கமிட்டி டிஒஎஃப்ஐயோடு இணைந்து இந்த போராட்டத்தில் டெல்லியில் என்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்குன்னா 3 அடிப்படையான கோரிக்கை. தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். இந்த கொஷின் பேப்பர் லீக்குக்கு பொறுப்பேற்று கொண்டு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். இந்த நீட் கொஷின் பேப்பர் லீக்குக்கு பிறகு இறந்து போயிருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். 3வது விஷயம், சோனம் மான்ச் அவர்களை போராட்ட இடத்திற்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும். அந்த ஹாஸ்பிட்டலை அல்லது தாங்கள் விரும்பக்கூடிய மருத்துவமனைக்கு அனுமதிக்க காவல்துறை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கின்ற இந்த 3 கோரிக்கைகளில் அவருடைய போராட்டம் தொடருது. தமிழ்நாட்டில் இந்த போராட்டத்தை அதே 3 கோரிக்கைகளோடு அடிஷ்னலாக நாம் ஒரு விஷயத்தை ஃபார்வேர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னன்னா, இந்தியாவே இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் இருக்கின்ற பொழுது தமிழ்நாடு 2016, 2017 கம்பல்சரி நீட் எக்ஸாம் வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து 9 ஆண்டுகளாக நீட் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட எஸ்எஃப்ஐனுடைய தோழர்கள் 148 தோழர்கள் மேலே 2017 இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்காக சிறைக்கு போயிருக்கோம். அப்போது தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பு போராட்டம் என்பது நீட்டிலிருந்து முற்றிலுமாக விலக்கு கெட்ட போராட்டம்.
அப்போ இந்தியா முழுவதும் போராடக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாட்டின் கோரிக்கைகளையும் இணைக்கப்படுவதற்காக தமிழ்நாடு முழுவதும் அறவழியில் போராடும்போது நீட் விலக்கு தமிழ்நாடு கோருகிறது என்கின்ற அந்த முழக்கத்தையும் வைத்து இந்த போராட்டத்தை முன்னுக்கு கொண்டு போவது என்பதை முடிவெடுத்திருக்கோம். இது அரசியல் கட்சிகளுடைய வேறுபாடுகளை கலைந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த நீட் வந்ததுக்கு பிறகு 3 முதல்வர்கள் இருந்திருக்காங்க. ஒன்று எடப்பாடி பழனிசாமி, இரண்டாவது திரு MK ஸ்டாலின் அவர்கள், மூன்றாவது இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள். 3 கட்சிகள் 3 தலைமையில் இருந்தாலும் கூட நீட் என்கின்ற விவகாரத்தில் தமிழ்நாட்டினுடைய இந்த 3 முதல்வர்களும் நீட் எதிர்ப்பில் உறுதியாகத்தான் இருந்தாங்க அந்த பீரியடில். இப்போ விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் பிஜேபியை தவிர எல்லோரும் நீட் எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் இப்படி உறுதியாக இருக்குது, அமைப்புகள் உறுதியாக இருக்காங்க, மாணவர்கள் உறுதியாக இருக்காங்க என்றால் ஒரு ஒன்றுபட்ட தமிழ்நாட்டின் குரலாக இந்த போராட்டம் முன்னுக்கு வர வேண்டும் என்கிற ஒரு பொதுமக்களுக்கான வேண்டுகோளை இந்திய மாணவர் சங்கம் விடுக்கிறோம். நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் அறவழியில் காத்திருப்பு போராட்டம் உட்காரும்போது எல்லா அமைப்புகள், எல்லா மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், பெற்றோர்கள் என அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவளிக்க வேண்டும், அரசியல் வேறுபாடுகளை கலைந்து ஆதரவளிக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை புரிந்து கொள்வதற்காக தருமபுரியில் ரோஷினி என்கின்ற மாணவி தற்கொலை செய்து கொண்டாங்க. அவங்களுடைய குடும்பத்தை இந்திய மாணவர் சங்கத்தால் நாங்கள் போய் சந்தித்தோம். அவருடைய பெற்றோர் கேட்ட ஒரு கேள்வி, அந்த பொண்ணு தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னாடி 2 நாட்களுக்கு முன்னாடி அவங்க அப்பாட்ட ராஜஸ்தானில் இருக்க யாரோ ஒருத்தர் கொஷின் பேப்பரை லீக் பண்ணதுக்கு நான் ஏன்பா மறுக்கா எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற கேள்வியை வச்சாங்க. இந்த கேள்விக்கான பதில் யாரிடம் இருக்குது? இந்த கேள்விக்கான பதில் போராட்டத்தில் இருக்கிறது, களத்தில் இருக்கிறது. நீட் இருந்தாதான் இந்த முறைகேடு, நீட் இல்லை என்றால் முறைகேடே இல்லை. அப்போ நீட் விலக்கை தமிழ்நாடு கோருகின்ற பொழுது இந்த கருத்தில், நீட் வேண்டாம் என்கின்ற கருத்தில் இணைய விரும்பக்கூடிய எல்லா அமைப்புகளையும் இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் வாருங்கள் என்று அழைக்க வேண்டும் என்கின்ற முறையில்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துகிறோம். இல்லை, நாங்கள் கட்சி அலுவலகங்களில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அவங்களுடைய மதிப்பை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் இது ஒரு கட்சி அலுவலகம், ஒரு இடம் அந்த மாதிரி சுருங்கிடக்கூடாது. பொதுவாக தமிழ்நாடு அரசு பொது இடத்தை, ஏற்கனவே ராஜரத்ன ஸ்டேடியம் இங்கே சென்னையில் இருக்குது, இங்கே பல போராட்டங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதற்கு அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் போராட்டம் நடத்துவதற்கென்று அனுமதிக்கப்பட்டிருக்க பர்மிட்டட் பிளேசஸ் இருக்குது. அந்த பிளேசஸில் காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் அனுமதி கொடுத்தால் எல்லா கட்சிகளும் பொதுமக்களோடு கலந்த போராட்டத்துக்கு வாங்கன்னு நம்ம கூப்பிட்றோம். ஒரு அலுவலகம் அல்லது ஒரு இடம் என்று சுருங்கிடாமல் தமிழ்நாட்டின் குரலாக இது வரும். அதுதான். ஏன்னா நீங்கள் எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரியும் எந்த கட்சி நீட்டில் வேறுபட்டுருக்காங்க. பாஜகவை நீங்களாக இங்கே பெருசாக வேறு எந்த கட்சியும் வேறுபட்டது மாதிரி இல்லை. அப்போ எல்லோரும் தமிழ்நாட்டின் குரலாக நாம் போராட வேண்டியது இருக்குது. இந்த நேரத்தில் இந்த போராட்டத்தை நாம் எடுக்கவில்லை என்றால் நீட் விலக்கை நாம் எந்த காலத்திலும் பெற முடியாது. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவே நீட்டுக்கு எதிராக போராடும். அப்போ இந்த சூழலில் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அளவில் நியாயமான முறையில் போராட வேண்டிய அவசியம் இருக்குது என்பதை நாம் வெளிப்படையாக சொல்லணுங்கிறதுக்காக தான். அதனால தான் இந்த பத்திரிகை சந்திப்பை நாம் நடத்தும். சென்னை காவல் ஆணையார் அலுவலகத்தில் போய் கொடுத்துருக்குறோம். காலை இப்போ ஒரு 3 நாட்களாக ஒரு தொடர் முயற்சி எடுக்கிறோம் காவல்துறை ஆணையாளரை சந்திக்கிறது. இன்றைக்கி கூட முயற்சி எடுத்தோம், அவர் காவல் ஆணையரை சந்திப்பதற்கான அனுமதி கிடைக்கல. எனவே வழக்கம் போல் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு என்று ஒரு முறை இருக்குது. அந்த முறையில் நம்ம விண்ணப்பிச்சிருக்கிறோம். அவங்க இதுவரை பதில் சொல்லலை. அதுதான் இருக்கிற நிலை. 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் போராடினப்போ அவங்க குண்டுகளாக சொல்லுவாங்க. நேற்று தினம் திருவொற்றியூர் கல்லூரியில் மாணவிகிட்ட விட தான் பார்த்தீங்க. சென்னை எஸ்எஃப்ஐகிட்டையுமே கல்லூரி உள்ள புகழ்ச்சி வந்துட்டாங்க. இதை உயரதிகாரிகளுக்கு தெரிவிக்க நினைக்கிறீங்களா? அதை தடுக்கிறாங்களா காவல்துறை? இல்லை, தமிழ்நாடு முழுக்கவுமே இந்த ப்ரூட்டாலிட்டி நடந்திருக்கு. சென்னை மட்டும் கிடையாது. சென்னையில் முதல் நாள் நாங்கள் எக்மோரில் போராட்டம் நடத்தின போது கைது செய்யப்பட்டது. அப்போது 3 தோழர்கள் காயமடைஞ்சாங்க. அவங்களும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக போனாங்க. சிகிச்சை முடிச்சுட்டு வந்திருக்காங்க.
நேற்று நடந்த போராட்டம் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் ஆர்கனைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே காவல்துறை கைது செஞ்சது. 2 தோழர்கள் இப்போ வரைக்கும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. செங்கல்பட்டில் இந்திய மாணவர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் தயாநிதியினுடைய கை உடைக்கப்பட்டிருக்கு. அவர் கை ஃப்ராக்சர் ஆகிருக்கு. இப்போது இன்னைக்கு போராட்டத்தில் ஈரோட்டில் இந்திய மாணவர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் நவீன் அவர்களுக்கு மண்டையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. திருவொற்றியூர் காலேஜில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் 3 பேர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. 2 பேரை டிஸ்மிஸ் பண்ணுறதா அந்த கல்லூரி நிர்வாகம் முடிவெடுத்திருக்கோம். ஸோ இப்படி தமிழ்நாடு முழுக்க இந்த புருட்டாலிட்டிஸ் எல்லாமையும் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதை கலெக்ட் பண்ணி உயரதிகாரிகளை சந்திப்பதை விட அரசை நேரடியாக சந்திப்பது என்கின்ற முடிவில் இருக்கும். அதற்கான நடவடிக்கையில் முதல்வர் மற்றும் துறை சார்ந்த அமைச்சர்களை சந்திப்பதற்கான நேரம் கேட்டிருக்கோம். நேரம் கிடைக்கும் பொழுது அவர்களை நேரில் சந்தித்து இந்த சம்பந்தப்பட்டிருக்க காவலர்கள் மீது நடவடிக்கை கூறுறோம். அதே போல் இந்த கல்லூரிக்குள்ளே சேர்ந்து கைது செஞ்சது இதையெல்லாம் உட்பட அந்த முதல்வர்கள், கல்லூரி முதல்வர்கள், மதுரையில் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி, இந்த முதல்வர்கள் மீதும் அவர்கள் மீதும் துறை சார்ந்த நடவடிக்கை கோருவதற்கு நாங்கள் அரசு தரப்பை சந்திக்க முயற்சி எடுத்துட்டோம். நீட் எதிர்ப்பு போராட்டத்தை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசில் இருந்தபோதும் கைது செய்யப்பட்டிருக்கோம், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கோம். அதற்கு பிறகு MK ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலத்திலையும் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் போராடி வழக்கு என்பது பதியப்பட்டிருக்கு. இப்போவும் வழக்கு பதியப்பட்டிருக்கு. எல்லா அரசும் அரசாங்கமாக வரும்போது நீட் எதிர்ப்பை பேசுகிறாங்க. அரசாக மாறியதற்கு பிறகு அவர்கள் நீட் எதிர்ப்பு நடத்தக்கூடிய மாணவர்கள் மீது தான் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதில் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட கோணத்திலெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் இந்த வழக்குகளை திரும்ப பெற வேண்டிய கடமை இந்த அரசுகளுக்கு இருக்குது. வழக்குகளை திரும்ப பெறணும், மற்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் முன் வச்சு தான் அரசையும் சந்திக்கணும். இல்லை ரெப்ரசன்டேஷன் இஸ் முக்கியம்னு நினைக்கிறோம். ரெப்ரசன்டேஷனுக்கான முறையிலையும் நாங்கள் அணுகிறதுக்கு தயாராக இருக்கோம். அதற்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். தோழர் மிருதுலா, அதான் இந்த வழக்கு இல்லை நயினார் நாகேந்திரன் சொல்கிற தேசம்னா என்னன்னு நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இந்த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஒரு முறை நடக்குது. NTA 14 தேர்வுகளை நடத்துகிறாங்க. இந்த 14 தேர்வுகளை 189 முறை கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் ஆகிருக்கு. இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது UGC நெட் எக்ஸாம் அதுவும் இந்த NTA தான் நடத்துகிறாங்க. அதோடைய சோசியாலஜி, அது கொஸ்டின் பேப்பரே கிடையாது, முழுக்க முழுக்க டிஜிட்டல் ஓரியன்ட் எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். அந்த எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. இதுக்கு யார் பொறுப்பேற்கிறோம் என்பதை நயினார் நாகேந்திரன் பதில் சொல்லணும். நயினார் நாகேந்திரன் சொல்லக்கூடிய தேசம் என்பது வெறும் பாராளுமன்ற கட்டடம், வெறும் அரசு பதவிகள். நாங்கள் சொல்கிற தேசம் என்பது வாழும் மக்கள். மக்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை இந்த நீட் தேர்வில் ஏற்படுத்தியிருக்காங்க. இதுக்கு தர்மேந்திர பிரதான் என்கின்ற ஒரு நபரை தேசமாக காட்சிப்படுத்த முயற்சிக்கிறாங்க. பாதிக்கப்பட்டிருக்க எல்லோரும் இந்த தேசத்தின் குடிமக்கள் தான். இவர்கள் தான் தேசம். மக்கள் இல்லாமல் தேசம் கிடையாது. மக்கள் இல்லைன்னா அது வெறும் தீவு. இந்த தேசம் தான் அப்படிங்கிறத நாங்கள் முன்னெடுக்கிறது மக்கள் தான். இப்போ நயினார் நாகேந்திரனோட சர்டிஃபிகேட் எங்களுக்கு தேவையில்லை. மோடியினுடைய அவர் என்ன படிச்சிருக்காருங்க சர்டிஃபிகேட்டையும் கூட வெளிப்படையாக சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய RSSகாரங்க, சங்க பரிவார் இயக்கம் எங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. உண்மையை சொன்னால் தேச துரோகிகள் அவர்கள் தான், தேசத்தை பாதுகாப்பவர்கள் தான் நாங்கள். அதனால தான் இந்த போராட்டத்திற்கு நாங்கள் BJP நீங்களாக காமன் அப்பீல் கொடுத்துருக்கோம். அதை தெளிவுபடுத்துகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி 2 விதமான சர்ச்சைகள் சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு. ஒன்று, அவங்க ஃபேர் நீட் கேட்குறாங்க, நீங்கள் பேன் நீட் கேட்குறீங்க அப்படின்ற சொல்கிறாங்க. நான் முதலே தெளிவுபட சொன்னேன், நம்மளோட கோரிக்கையை முன்னெடுப்பதற்கு இந்த போராட்டங்கள் அவசியமானதுன்னு சொல்லுவோம். இன்னொன்று, இன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிருக்கிறனால அதை ஒட்டியான டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. நாங்கள் SFI DOFI என்ன சொல்கிறோன்னா, திரைப்படங்களுக்கு யாரையும் போகாதீங்கலாம் நாங்கள் சொல்கிறது இல்லை. அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. யார் வேணாலும் எந்த படத்தை வேணாலும் கொண்டாடி முடிச்சுட்டு போராடுவாங்க. படத்துக்கு போங்க, பாருங்கள், நாங்கள் போராட்டத்திற்கு உங்களை அழைக்கிறோம், நீங்களும் வாங்க என்பது தான் நாங்கள் கூப்பிட விரும்புகிறோம். இங்கே பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் மூலமாக அரசியல் செய்ய வேண்டாம். நம்ம செய்ய வேண்டிய அரசியல் என்பது நீட்டுக்கு எதிராக என்பதை தெளிவுபடுத்துகிறோம். அது இயல்பாகவே CJP எதனால் தூண்டப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. CJP உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு கருத்தை சொன்னதுனால CJPன்னு ஒரு கட்சி உருவானுச்சு. அப்போ இப்படி ஒரு கருத்தை தர்மேந்திர பிரதான் சொல்கிறாருன்னா
உச்சநீதிமன்ற நீதிபதி தான் இதுக்கு காரணம். நியாயமாக அவரை தான் அவர் சொல்லியிருக்கணும். காங்கிரஸை ஏன் சொல்கிறாருன்னு தெரில. இயல்பாகவே மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மாநிலத்தில் பிரச்சனைனா சட்டமன்றம் கூடும்போது சட்டமன்றத்தை ஒட்டி போராட்டம் நடக்கும். அப்போ தான் சட்டமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் பேசுவாங்க, நம்முடைய கோரிக்கைகளை கவனம் பெறும் என்பது தான் இயல்பு. நாடாளுமன்றத்தில் இதுக்கு முன்னாடி நாடாளுமன்றம் நடக்கும்போது ஏராளமான போராட்டங்கள் நடந்திருக்கு. ஏன் போன முறை 2014க்கு முன்னாடி பிஜேபி ஆட்சியில் இல்லாத போது, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நாடாளுமன்றம் நடக்கும்போது பிஜேபி நடத்திருக்கிறாங்க. அப்போல்லாம் ஏன் பிஜேபி இப்படி இதை கேட்கலன்னு தெரில. இதை பிஜேபி என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப ஈஸியாக இதை காங்கிரஸோடு அடையாளப்படுத்தி இந்த போராட்டத்தை மலினப்படுத்துவதற்கான ஏற்பாட்டை பிஜேபி செய்யுது. அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இப்போயும் நாங்கள் திரும்ப என்ன சொல்கிறோம்னா, எல்லா அரசியல் கட்சிகளும், சம்சீர் பேசும்போது அதான் சொன்னார், பாஜக தவிர்த்து எல்லா அரசியல் கட்சிகளும் போராட்ட களத்திற்கு வரணும், இன்க்ளூடிங் தாவேகா. எல்லோரும் போராட்டத்திற்கு வாங்க என்று தான் நாங்கள் அழைக்கிறோம். திமுக உள்பட, அதிமுக உள்பட, தாவேகா உள்பட எல்லோரும் போராட்ட களத்திற்கு வாங்க. அவங்க கட்சி சார்பாக போராட்டம் நடத்துங்க டெல்லிக்கு ஆதரவாக என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏற்கனவே இதில் மாறுபாடுகளே கிடையாது. ஏடிஎம்கே பீரியடில் 150 தோழர்கள் ரிமாண்ட் செய்யப்பட்ட புழல் சிறையில் இருந்தோம். திமுக பீரியட் வரும்போது அந்த வழக்குகளை எல்லாம் ரத்து செய்யணும்னு சொல்லி போராட்டம் நடத்தினோம், கைதானோம். திமுக ரத்து செய்யலை. இப்போ தாவேகா வந்திருக்கு, திரும்பி நீட்டுக்கு எதிராக போராடுறோம். போராட்டத்திலேருந்து நாங்கள் மாறலை, அவங்களுடைய நீட் ஸ்டாண்ட்ல இருந்து எல்லா கட்சிகளும் மாறுறாங்க. நாங்கள் அழைப்பது போராட்ட களத்திற்கு, அனைத்து கட்சிகளும் போராட்ட களத்திற்கு வரணும், போராட்டம் நடத்தணும்ன்றது தான். சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதிக்கு நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, மே மாதம் அவர் ஒரு 5 நிமிஷம் பேசாமல் இருந்திருந்தாருன்னா இவ்வளோ பிரச்சனை கிடையாது, இப்படி ஒரு அமைப்பே கிடையாது. அவர் ஒரு நேரத்தை வீணடிச்சுட்டு ஒட்டுமொத்த இளைஞர்களையும் கேள்விக்குறியாக்கிட்டு அவங்க சமூகத்தை நோக்கி கேள்வி கேட்கும் போது டோன்ட் வேஸ்ட் அவர் டைம்னு சொன்னால், அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கறதுலாம் உங்களுடைய நேரத்தை வீணாக்கும் என்று சொன்னால் அப்படி நேரத்தை வீணாக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஏற்கனவே 2022 கொஸ்டின் பேப்பர் லீக் நடந்துச்சு. உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு விசாரணைக்கு போனாங்க. அதிலேயே இது ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு இந்த போராட்டத்தினுடைய வேலை வந்திருக்காது. இப்போ ஒழுங்குபடுத்த தவறியதில் உச்சநீதிமன்றத்துக்கும் ஒரு பங்கு இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய புரூட்டாலிட்டி நடக்குது, கண்ணு முன்னாடி நடக்குது. ஸோ உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கு தெளிவான வழிகாட்டுதல் கொடுக்குது. பொதுமக்களை காவல்துறை அணுகும்பொழுது பேட்ச் இருக்கணும். அப்போ பேட்சே இல்லாமல் பேராமிலிட்ரி எப்படி என்ட்ரானா? இதுக்கு உச்சநீதிமன்றத்தின் வழக்கே இருக்குல்ல, அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தானே. ஏன் அப்போ இதை விசாரிக்கிறதுக்கு மறுக்க உச்சநீதிமன்றம் தயங்குறாங்க? நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி காப்பாற்ற வேண்டுமே தவிர அதை நல்லிஃபை ஆகிறதுக்கான பேச்சுக்களை அவர் பேசக்கூடாது. அவர் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டிங்கில் இருக்கார், அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு கொடுத்துருக்க கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமே தவிர இந்த நீட் எக்ஸாம் மாதிரி ஜட்ஜஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் போகிற வேலைகளுக்காக தீர்ப்பு எழுதக்கூடாதுங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். அதாவது கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த போராட்டம் துவங்கின இடம். கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க முடியாதுன்னா அது பேன் நீட்டாக தான் போய் நிற்கும். தமிழ்நாடு ஆரம்பத்துலேருந்து நான் தான் தெளிவாக சொன்னேன், 2017 பேன் நீட்டு தான். தமிழ்நாட்டோட நிலைப்பாட்டிலையோ தமிழ்நாட்டில் போராடுறவங்களுக்கோ இந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. மற்ற மாநிலங்கள் இன்னைக்கு இந்த சிஜேபியினுடைய இந்த போராட்டத்துக்கு பிறகு விழிப்படைந்து போராடுறாங்க. அப்போ தமிழ்நாடு பேன் நீட் கேட்குது என்பதும் இந்த போராட்டத்தின் ஒரு பகுதி தான். எஸ்எஃப்ஐ இந்த நீட் தேர்வு குறித்து ஒரு ஆழமான விவாதத்தை சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி 2019 நடத்தி தெளிவுபட சொல்லியிருக்கோம். நீட் என்பது ஒரு ஃபில்டர் மெக்கானிசம். இது கிராமப்புற மாணவர்களை சாதாரண மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பிலிருந்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கை புதிய கல்விக் கொள்கையின் ஒரு அம்சமாக இருக்குது. இது கோச்சிங் இன்ஸ்டியூட்டை, கோச்சிங் கல்ச்சரை டெவலப் பண்ணுது. இந்தியா முழுவதும் இந்திய மாணவர் சங்கம் நீட்டை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத ஒரு ப்ராப்பரான ரிவ்யூ நடத்தி எஸ்எஃப்ஐ முடிவெடுத்திருக்கோம், நாட் ஓன்லி தமிழ்நாடு. நன்றி.